ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிற இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் நல்லவர். சத்திய வேதம் உண்மை வாய்ந்தது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. ஒன்றும் பொய் கிடையாது. உலகத்தில் புத்தகங்கள் இருக்கிறது, சரித்திரங்கள் இருக்கிறது, கதைகள் இருக்கிறது. அதில் புத்தகங்கள் நிறைய இருக்குது. ஒன்று ஆராய்ச்சி புத்தகங்கள், இன்னொன்று சரித்திர புஸ்தகங்கள், இன்னொன்று கதை புஸ்தகங்கள். கதை புஸ்தகம் என்றால் நடக்காத ஒன்றை நடந்தது போல அது வர்ணித்து எழுதுகிறது. ஆனால் பைபிள் முழுதுமே சரித்திர புஸ்தகங்கள். நடந்த அத்தனையும் உண்மை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது 3700 வருஷத்துக்கு முந்தி இந்த சோதம் குமார பட்டணம் அழிந்தது. அது ஆராய்ச்சி பண்ணின செல்வியா ஸ்டீபன் காலின்ஸ் அவங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு சொன்னாங்க, அந்த பூமிக்கு கீழே பயங்கரமான வெப்ப இது ஏற்பட்டு அதில் தான் அழிந்து விட்டது என்று. அதை பின்னாட்டிலே ஆராய்ச்சி பண்ணவர்கள் மறுபடியும் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பகுதியில் மெட்ரோ என்கிற ஒரு நட்சத்திரம் விழுந்து அதனால் சூரிய வெப்பம் போல வெப்பம் ஏற்பட்டு 25 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் அது எரிஞ்சு சாம்பலாயிட்டுனாங்க. அகழ்வாராய்ச்சியில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரங்கள் உலோகங்களாக நொறுங்கி களிமண் போல் இருந்தது. நடந்த சம்பவத்தை கர்த்தர் மோசேக்கு சொன்னார். மோசே அதை எழுதினார். இன்னைக்கு இருக்கிற எல்லா அகழ்வாராய்ச்சிகளும் வேதம் உண்மை, வேதம் சத்தியம் என்பதை நிரூபித்து காட்டுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. முழுவதும் சத்தியம். அவனுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீர் கட்டளையிட்ட சாட்சிகள், நீர் கட்டளையிட்ட சாட்சிகள் நீதியும் மகா உண்மையுமானவைகள், மகா உண்மையுமானவைகள். சங்கீதம் 119 138. இவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. சத்தியம் மகா உண்மை உள்ளது. பைபிளை நேசிங்க, பைபிளை வாசிங்க, பைபிளை யோசிங்க, மற்றவர்களுக்கு உபதேசிங்க, பைபிள் படி வசனத்தை கட்டி எழுப்புங்க. இது ஒன்று மட்டும் இல்லை, எல்லாவற்றையும் எரிகோ முதற்கொண்டு தானியேலை போட்ட சிங்கக்கவி முதற்கொண்டு எல்லாம் ஆராய்ச்சியும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அத்தனையும் சத்தியம். வேதாகமத்தில் படிக்கிறதை இஸ்ரவேல் தேசத்து போனால் நேரடியாய் பார்க்கலாம். போய் பார்க்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தந்தார். நேரடியாய் பார்த்து இரவு நேரங்களில் அழுத நேரங்கள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை ரொம்ப நேசிங்க. நமக்கு தான் கர்த்தர் பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வேதத்தை நேசிக்கிற உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, இடறுதல் இல்லை. வேதத்தை ரொம்ப நேசிங்க. டெய்லி பிள்ளைகளுக்கு வேதத்தை வாசிக்க கற்றுக் கொடுங்க. நான் நல்ல ஞாபகம் இருக்குது, 56 வயசு ஆச்சு. நான் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்த போது சரித்திரங்களை படித்தோம், விளங்கி கொண்டோம். அதை பார்க்கிலும் நான் சிறுவனாக இருந்தபோது எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்ததான் மேன்மை. தேங்க் காட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி, ஸ்தோத்திரம். அவ்வளோ அழகாக கற்றுக் கொடுத்தாங்க. ஆதி ஆகமத்தில் இருந்து சிருஷ்டிப்பிலிருந்து வெளிப்படுத்துற வரைக்கும் என் தாயார் கற்றுக் கொடுத்தது மென்மையான ஒன்று. அப்படின்னு அவங்க எப்படி படிச்சிருப்பாங்க, எவ்வளவு நேசிச்சிருப்பாங்கல்ல. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. கருதலான சத்தியங்களை கற்றுக் கொடுங்க. சந்தேகங்களை கேட்டால் சொல்லிக் கொடுங்க. சத்திய வேதம் உண்மை. ஆமென். சத்தியம் மகா உண்மையமானவர்கள். சத்தியத்தை நேசிங்கள். இந்த வசனத்தினால் வருகிற ஆசீர்வாதங்களால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டு கிருபை உங்களை தாங்கட்டும். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். வேதத்தை வாசிக்க, நேசிக்க, யோசிக்க கிருபை தாரும். வசனத்தின் மூலம் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day.